வாயா டேம் வாயா சந்தோஷமா சாப்பிட ஆமா வாயா ஏடா தூக்கம் சொல்றா எதுக்கு அடிக்கிறீப்பா என்ன எதுக்கு அடிக்கிறா அதுக்கு முன்னாடி பொண்ணு அதுக்கு மேல அடிப்பியா ஆமா நான் யார் தெரியுமா என்னது நான் என் ஊர்ல யார் தெரியுமா ஊர்ல யார் தெரியுமா உங்க ஊர்ல நீ யாரும் வந்துட்டு போ ஆனா அது இது நாட்டு காவலகாரன் நீ இந்நாட்டு காவலகாரன் உனக்கு தான் இந்நாட்டு காவலகாரன் நான் என் ஊர்ல யார் தெரியுமா யாரா நீ நாட்டார் பூஜாரி யாரு பேரா நாட்டார் பூஜாரி பாரு ஏன்னா நாட்டார் பேர் என்ன பரவாயில்ல நாட்டார் பூஜாரி பேரண்டியே அசிமான கரண்ட் மாட்டு சாவுடா நான் ஏன்டா சாவணும் வரும்போது ஒரே பிரச்சனை என்ன சரியான சண்டை வரும்போதா அண்ணன் தம்பி வச்சுட்டு ரோட்ல மாடுறாங்க ஏன்டா நான் தான் போய் தீர்த்து வைக்கணும் நீதானா நான் யாரு டேய் நாட்டார் பூஜாரி பேரன் கேக்கல சத்தமா நாட்டார் பூஜாரி பேரன் நான் தான் போய் தீர்த்து வைக்கணும் நான் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைன்னு கேட்டேன் ஐயா எங்க அப்பா எங்க அம்மா இல்ல எங்களை சேர்த்து வச்சுது காக்காணினால 4 எருமாடு காக்காணினாலும் 4 எருமாடு சரி இத சரிசமா பிரிக்கணும் உன்னை கேட்டாரு நான் தான் போய் தீர்த்து வைக்கணும் நீதானா நான் யாரு டேய் நாட்டாரு பூஜாரி பேரன் சொல்லிக்கிறாரு நேரா போனே டேய் பெரியவனே நீ கஷ்டப்பட்டுக்கற நீ இல்லாதனக்கற உனக்கு காக்காணி நிலம் போடானே காக்காணினாலும் பெரியவனுக்கு வெரி குட் டேய் சின்னவனே உன்னை நல்லா படிக்க வச்சுக்கிறான் நீ நல்ல வேலையில இருக்கற உனக்கு 4 எருமாடு போடானே டேய் உன்ன மாதிரி பெருந்தாரகான ஊருக்கு வர ஆளு இருந்தா அந்த ஊரே சேமமா வாழும் கைபிடி நான் யாரு நாட்டாரு பூஜாரி பேரன் தீர்த்தி வச்சுங்க சந்தோஷமா இருக்கிறாங்க மறுபடியும் பிரச்சனை மறுபடியுமா ஐயோ ஒத்த ரோட்ல அடிச்சு மாடுறாங்க ஏண்டா செம்ம சண்டை எதனால அந்த மாதிரி தீர்த்து வைக்கணும் நீதானா நான் யாரு நாட்டாரு பூஜாரி பேரன் போனேன் நாடா இப்பதான் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு போனேன் மறுபடியும் நாடா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை கேட்டேன் சரி ஐயா நீங்க காக்காடி நிலம் குத்திங்க நான் ஏறு இது பயிர் வச்சுட்டேன் பயிர் அறுவடை பண்ற நேரம் 4 ஏர்மாடு வந்து பயிர் மேஞ்சிச்சு 4 ஏர்மாடு பயிர் வந்து மேஞ்சிச்சு ஏண்டா விவசாயத்துல கஷ்டம் அல்லவா ஒரு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம் ஆமா அறுவடை பண்ற நேரம் 4 எருமாடு வந்து பயிர் மேஞ்சா பயிர் வச்ச சும்மா இருப்பனா என்ன பண்ணா எத்தான் கத்தியே நேரா போய் எருமாடு கால வஸ்தான் ஏர்மாடு கால வஸ்தான் ஏண்டா அது வாயில தூங்க கால வடிக்கலாமா பயிர் போயிடுச்சு அதனாலயா கோவத்துல வஸ்தான் பாவம் மாடு மொண்டிக்கணும் வீட்டு போது பாவண்டாது தம்பிக்கு அதுக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம மாட்டு கால வச்சு நம்ம அண்ணனே அவங்க கால உடைக்காத விட கூடாது ஆமா அவங்க யார பார்த்து போத்தாங்க மாட்டறான் அவங்க அண்ணன் கால தம்பி கார கேக்குறான் எத்தான் கட்டி நேரா அண்ணன் கால உடைக்கல ஓண்டாம் பாரு சரி அவங்க அண்ணி குறுக்கு வந்துச்சு என்னாச்சு அவங்க அண்ணி கெஞ்சுது எப்பா ஒண்ணு பண்ண தப்புதான் என் மூஞ்ச பாரு முகத்தை பாரு கெஞ்சுது எவ்வளவு கேக்குறாரு அப்போ கூட தம்பிக்காரங்க ஆத்துறானுங்களே எத்தாம் பாரு கட்டிய அச்சாம் பாரு அண்ணி வைத்து மலஸ்தான் என்ன அண்ணி வைத்து மலஸ்தான பாரு அண்ணி வைத்து மலஸ்தானா அஸ்தா டேய் பெரிய பாவனாது பாவம் அண்ணி 4 மாசம் கர்ப்பம் கர்ப்பமா ஐயோ இவன் அச்சாடி 4 மாசம் கர்ப்பம் கஞ்சி போய் கொடுமையான பாவனாது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆமா நான் தான் போய் தீர்த்து வைக்கணும் நீதானா நான் யாரு டேய் நாட்டாரு பூஜாரி பேரன் நேரா போனேன் டேய் பெரியவனே அவன் மாட்டுக்கால வச்சாடான்னு கேட்டேன் சரி ஐயா என் பயிர் எல்லாம் மேஞ்சிச்சு பாவத்துல நான் தான் மாட்டுக்கால வச்சேன் உண்மையை ஒத்துக்கணும் நல்லவன் டேய் பெரியவனே அவன் மாட்டுக்கால சரியா ஒரு வரைக்கும் வீட்டுல இருந்து பாத்துக்கடா சரியான திருப்புடா கை குடுறா வேற ஆள் யாரு கடை நாட்டாரு பூஜாரி பேரன் டேய் சின்னவனே மண்ணி கர்ப்பத்தை கல்யாணம் கேட்டேன் ஐயா எங்க அண்ணன் கால உடைக்கல தான் போனேன் எங்க அண்ணி குறுக்க வந்துச்சு எங்க அண்ணி கர்ப்பத்தை நான் தான் கச்சேன் உண்மையை ஒத்துக்கணும் மிக மிக நல்லவன் டேய் சின்னவனே உங்க அண்ணி மறுபடியும் 4 மாசம் கர்ப்பம் வரைக்கும் ஏண்டா மாட்டுக்கு மனசால வித்தியாசம் இல்ல அந்த ஊர்ல சேர்ந்து வச்சாங்க போற நாடி அதை வாங்கிட்டு வந்துங்கிறங்க அதுக்கு மேல அடிச்சுக்கணும் உன்னை இந்த மாதிரி பிரச்சனை உங்க வீட்டுல இருக்குதா இது ஒரு பிரச்சனை நீ எல்லாரும் வராத ஏன்னா நீ நாட்டாரு பேர கிடையாது நாட்டாரு கூச்சேரி பேரன்றி நீ வந்தனா எங்க குடும்பம் கேட்டு போடும் ஐயா ஊர்ல இருக்கிற பிரச்சனை ஆத்தி வைக்கிறேன் பிரச்சனை யார் தூக்கி வர்றாங்க ஏன் நடிக்கிறான் நான் நடிக்கிறேன் என்ன பிரச்சனை பிரச்சனை யார் தூக்கி மாட்டேன் ஏண்டா என்னோட இருப்பு நீ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து விடுகிறேன் எல்லா பிரச்சனையுமா மறந்துங்காரா எல்லா பிரச்சனையும் தீப்பாரு பாவி அவர் யாரு இந்த நாட்டுக்கே தளபதி பேதி இல்ல நாட்டுக்கு தளபதியா அவருக்கு தீர்க்காத பிரச்சனையே இல்ல ஐயோ பார்க்காத பிரச்சனையே இல்ல நீ கேவலம் காவல்கார பையன் உன் பிரச்சனை அவர் தீர்க்க மாட்டாரா என்னன்னு சொல்லு கண்டிப்பா இந்த ஊர்ல அவர் தீர்த்து வைப்பார்
ஐயா சத்தியமா என்னால முடியாதது எதுவுமே இல்லை. எப்ப தூக்குறாரப்பா நான் எங்கெங்க தேடிக்கிறேன் சத்தியமா உன் பிரச்சனை சொல்லி நான் தீர்த்து விடுகிறேன். இதுவே சத்தியம். சத்தியம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பாத்தீங்களா? நான் தாலி அத்த பையன் நானு எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி நின்று கொடுக்க தெரியுமா? என் பிரச்சனை தீர்த்து வைக்கல நீ இந்த ஊர்ல செத்தனி நானு காலு ஒண்டி போடும். ஐயா நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க ஐயா. இது ஒரு பிரச்சனையா? சரியா டேய் ஆமாயா டேய் சரியாத சீ மூடு வாங்க. இது ஒரு பிரச்சனை. நான் சொல்லவே இல்லையா? சொல்லு. நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. வா வேண்டா. எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு. எனக்கு சாப்பாடு ஆக்கி துணி துவச்சு குத்து நான் ஆளாக்கிட்டேன். சரி பகல்ல கம்பெனி வேலை செய்யறேன். ஸ்ரீபெரும்புத்தூர் உண்டாய் கார் கம்பெனி நல்லது. நைட்ல நாடத்துக்கு வரேன். ஆமா எத்தனை நாளைக்கு தான் எங்க அப்பா கஷ்டப்படுவாரு. அடடே எனக்கு சாப்பாடு வரா துணி துவச்சு கொடுப்பாரா எல்லா வேலையும் செய்யறாரு. எல்லா வேலையும் தந்தை செய்கிறான். என் மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை? அப்பாவுக்கு வயசாயிடும் போது அப்பாவுக்கு ஒரு அண்ணன் தர கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஒண்ணு பொண்ணு உன்னை போன மகன் எல்லோரும் சந்தைக்கு பிரிஞ்சு வேண்டும். ஏன்னா அப்பா வயசாயின் போது அவர் பார்த்ததுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ஆசைப்பட்டு எங்க அப்பாவோட போய் சொன்னேன். என்ன சொன்ன? அப்பா அப்பா நீ கஷ்டப்பட்டது போதும் நீ ரெண்டாம் தடவை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி என்ன சொன்னாரு அவரு? எங்க அப்பா நான் சொன்னாரு என்ன சொன்னாரு? எனக்கு வயசாயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணினாலும் பெத்தன கடமை இல்லவா? எங்க அப்பா ஒரு லக்காரி டேய் அப்ப நம்ம லக்காரி சொன்னாரு. நீ நல்லா கேட்டுக்கோ. என்னடா? பகல்ல கம்பெனி வேலை செய்யறேன். ஆமா உண்டாய் கார் கம்பெனில நைட்ல கூத்துக்கு வந்துடுறேன். சரி ஏன் முன்னாடி யார் பாத்துக்கிட்டு உங்களோட ஒப்பரா பாத்துறோம். நம்ம பையன் கூத்து போனோம்னு மருமகன் வச்சுக்கலாம். சரி சரினே ஏண்டா மருமகள் மகளுக்கு சமம் நம்ம மாதிரி வச்சுக்காத. எங்க அப்பா பண்ணி தெரியுமா? அதனால இந்த பிரச்சனை நம்ம தீர்த்து வைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ண? அப்பா அப்பா நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் உனக்கு சஞ்சய் பத்தி உன்னோட பேச பாத்தியா? பிரச்சனை தீர்ந்து போதே. அதனால சரி நேரா எங்க பக்கத்தூருக்கு போனோம். பொண்ணு கேட்கலான்னு. அங்க போனா பொண்ணு கொடுக்கல. 2 ஊர் போனோம் 3 ஊர் போனோம். ஐயா 4வது ஊர் போயிரோம். சரி ஏறி ஏறமல 2 பொம்பளை வந்துறாங்க. ஏறி ஏறமல 2 பொம்பளை வந்துறாங்க. சரி என்னாச்சு? ஐட்டா ஒரு பொம்பளை குள்ளமா ஒரு பொம்பளை. நான் எங்க அப்பா சொன்னேன். என்ன சொன்ன? அப்பா அப்பா ஐட்டாவுக்கு அம்மா இருக்கும் குள்ளமாக்கு பொண்ணா இருக்கும். நீ அம்மாவை கட்டி நான் பொண்ணு கட்டிக்கிறேன். அவன் யாரு எந்த ஊரு விசாரி நீயே முடிவு பண்ணிட்ட? சொல்றது கேளுடா. கேளுங்க. அவங்க பின்னாடியே போணும். சரி அவங்க வீட்லயும் பொண்ணு கேட்டோம். அவங்களும் தயாராக்குறாங்க. அப்படியா? எங்களை மாதிரி ஆளு வந்தா தள்ளி விட்டலாம். என்னாச்சு? போனோம் கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாதான் பிரச்சனை. ஏய் ஏன் நினைக்கிறான்? வீட்டுக்கு வந்தாதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் சொன்னேனே ஐட்டாக்கு அம்மா இருக்கும் குள்ளமாக்கு பொண்ணு இருக்கு. சரி அப்படியே பல்ட்டி வச்சிருக்காங்க. பல்ட்டியா? அது என்னது? குள்ளமாக்கு தான் அம்மாவா ஐட்டாக்கு தான் பொண்ணா. நான் அம்மாவை கட்டினேன். என் பொண்ணு எங்க அப்பா பிரச்சனை என்கிட்ட சொல்ற நீ அசிமல் உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வேற என்ன? இனிமேல் தான் பிரச்சனையா ஆரம்பம். இதுக்கப்புறமா என்னடா அது? ஒரு வருஷம் கழிச்சு 2 பேருமே பையன் வந்துட்டான். நல்ல விஷயம் என்னடா? நல்ல விஷயம் தான். ஆமா எனக்கும் பையன் எங்க அப்பாவுக்கும் பையன். நல்லது. என் பையன் எங்க அப்பாவை நானும் கூப்பிடும். தெரியாத உனக்கு? உனக்கு பிறந்த மகன் ஒப்பரை வந்து தாத்தா நாய்க்க வேண்டும். அடிங்க வாத்தா. ஏய் என் பொண்ணு தானே எங்க அப்பா கட்டிக்கிறான். எப்படி பார்த்தாலும் உனக்கு பிறந்த மகன் ஒப்பனை தாத்தா மரியாதை கட்டுப்படும். என் பொண்ணு தான் கட்டிக்கிறான். சரி எங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னு கூப்பிடும்? அதுக்கு தெரியாது உனக்கு. யாருக்கு வந்தது? எங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னு கூப்பிடும்? ஒப்பனுக்கு பிறந்த மகன் உன்னை அண்ணா. அவங்க மேல தானே நான் கட்டிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. அம்மாவை நான் கட்டிக்கிறேன். என் பொண்ணு எங்க அப்பா கட்டிக்கிறான். எங்க அப்பனுக்கு வந்தது என்ன தானே கூப்பிடும்? எத்தனை சொன்னாலும் ஒப்பனுக்கு பிறந்தாலும் உன்னை வந்து நீ சொல்றது யாருக்கு? நான் தெரியல. என்னடா போய் ஒரு வேகமா கட்டி எடுத்து போற? மருந்துக்கார கத்தி கையில என்ன பண்ணுவ? அதுவும் இந்த ஆளு வர எனக்கு கோபம் தான். நான் கத்தி கையில எடுத்தேன்னா ஒரு கை ஒரு கால் மாறு கை வாங்க கூடாது. அதெல்லாம் வேலை தெரியாம செய்யுது. வேலை தெரிஞ்சுவா? வேலை தெரிஞ்சு இந்த சாரதி என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவான்? கத்தி கையில எடுத்துன்னு வச்சுக்க. மத்த ஒரே குத்தா சூத்து தான் குத்துறாங்க. அது போலீஸ் கேஸ் ஆயிட்டா. போலீஸ் கேஸ் ஆயிடும். இவன் நேரா போய் காவல்துறை அதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்க. அவங்க இவரு மூஞ்சில கார்த்து போங்க. எதுக்கு? அவன் கத்தியா தான் சூத்துல குத்துறீங்க. மரியாதை இப்படி மாறி மாறி கல்யாணம் பண்ணி அவன் தாயா வந்தீங்க. நான் மாறி நான் பண்ணிக்கிறேன் மாறாதன பண்ணிக்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. சத்தியம் பண்ணிக்கிறேன். இந்நாள் போரா புடிங்கிடுவேன். என்னால முடியாதுங்க. நீ கேட்ட கேள்வி எடுக்கப்பட்ட கேள்வி இப்போ தீர்க்க முடியாது. போய் விட இருக்கும். நாட்டு மக்களை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து விடுகிறேன். நாட்டு மக்களை கேட்க போறியா? ஆமா. இதெல்லாம் தெரியாதா? திட்டுன்னு ஏன் ஒரு நாள் சொல்ல முடியவில்லை. நாட்டு மக்களை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கேள்வி சொல்லுங்க. அப்படியா? பேரன்பு மிக்க பெரியவர்களே, அருமை என் சகோதரிகளே,
என் பிரச்சனை யார் தீ தவிரீங்களோ என் கூலி 1500 ரூபாய். இந்த ஆள் மேல சத்தியமா கேமரா சரி பண்றேன் போய் தெரிஞ்சு குத்துறேன். அப்படி நீங்க தீ வைக்கலாம் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுங்க. டேய் அவர் கொடுக்கலையனாலும் நான் பணம் தானே கொடுக்கிறேன். கவலைப்படாத. கொடுக்குறியா? ஓத்துக்கு நான் போட்ட பையன். டேய் சரி நம்ம பையன் யார் பையன்? நம்ம பையன். டேய் சீ போய். ஏன்னா வரவு ஒரு மேப் போட்டேன். காட்டுல இருந்து விட்டா சரி விட்டுறேன். ஐயா ஐயா மேத்துக்கெல்லாம் தான் மேப் போட்டேன். அது கபடிக்க போயிடுச்சு. காவலாம் இருக்குது. போயிட்டு காவாயில மலை மாலி ஏறி அங்கிருந்து வண்டி முட்டு மொத்த பேர் செத்து விட உனக்கு. நீ சாவ நான் வண்டி விட்டு ஏறிட்டு நீ சாவ போட்டு. டேய் ஏன்னா நேர்வழி விட்டு மலை மேல கூட்டு. நேரா இப்படியே வந்தோம். அந்த கோயிலுக்கு முன்னால வண்டி எடுத்துட்டு ரூம் இருந்துச்சு. அங்க சாப்பிட்டு கூத்தாங்க. அட பாவி நீ மொட்டை பாடுற ஒரு மேப். இங்கன்னா கூட பரவாயில்ல. காட்டு உள்ள போய் மலை உள்ள நான் வந்துச்சு. ஒரு ஊர்ல போன சுடுகாடு போய் காட்டு. ஏய் சாமி சக்தி நீ செல்ல எத்தனை முன்னாடி உட்காராத. நான் வரலடா. நீ மேலே போறாத. அது எந்த ஊருடா பாவி? காவேரி பக்கத்துல சுமுதாயிடா. சுமைதாங்கன்னு ஒரு ஊர் மேப்ல போட்டுங்க. போன எஞ்சினுக்கு அங்க போய் மாலை இப்பதான் போட்டு போய் ஊருங்க சோறு அது விடு. உனக்கு சென்ன மணல்